குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா? இன்னைக்கு எங்கே கிளம்பியாச்சுன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கோவில் வந்து காட்டுள்ள தான் இருக்குமே. நம்ம எப்போவுமே விநாயகர் தானே, அந்த சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் தான் ஐனாரப்பன் இருப்பார். இங்கே கும்பிட்டு தான் அங்கே போகணும். இந்த கோயில் வந்து காட்டில் தான் இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து ஒரு வேண்டுதலுக்காக தான் போகிறோம். அந்த வேண்டுதல் நடந்துடுச்சு. அதனால் வந்து அன்னதானம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. இது உள்ளே தான் நடந்து போகணும். கொஞ்சம் தூரமாக தான் போகிற மாதிரி இருக்கும். பைக்லாம் வெளியவே பார்க் பண்ணிடணும். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாமே காடு தான் இங்கே. ஆனால் ஜாலியாக இருக்கும். நம்ம ஃபேமிலியாக போனோம்னா ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்து போகலாம். அப்புறம் போயிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கிட்டு அப்புறம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம சண்டேயில் தான் போயிருந்தோம். சண்டேயில் போனதுனால அன்றைக்குமே கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் ஆடி மாதம் இதை விட கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தையும் அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மனசே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் கொடுத்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நித்யா வல்லரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.